குலதெய்வமாங்க. சொல்ற வார்த்தை எப்படி இருக்கு பாரியா? தெய்வம் குலதெய்வம் தப்பா? ஐ எப்பெல்லாம் நீ என்ன வச்சிருந்த ஒரு நேரத்துல என்னப்பா நான் கிடையாது. உங்க வீட்டுல சோறு போட்டு வச்சிட்டியா? உள்ளங்க சோறு போட்டு வச்சிருந்தேன். பையன் உன்னை எதற்காக நான் அடிமை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். சுகர் மாத்திரம் கை நடுங்க. சுகர் மாத்திரம் கட்டிங் போட்டாதான் நடக்கும். 1000 வேலி நிலங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கின்றது. ஆகையால் 1000 வேலி 1000 வேலி நிலங்கள் 1000 அணுகுள்ள தண்ணியா தாண்டி மாதிரி இருந்துச்சுங்க. வேற மாதிரி மறுபடியும் ஆயிட்டான். ஆயிரம் வேலி நிலங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கின்றது. என்னுடைய 1000 வேலி நிலங்களையும் நீ ஒருவேளை அறுவடை செய்து என்னுடைய தாலியை கலாயத்தில் தாடியங்களை உரத்தி சேர்க்க வேண்டும். தாடி எடுத்துடணும். தாடி எடுக்கணுமா மீசை எடுக்கணுமா? தாடியா தாடி வச்சிடும். தாடி வச்சு நீ தான் சொல்லுங்க. தானியங்களை தானிய கலைஞத்துல சேர்க்கணும். சொல்லுங்க. என்ன கூடிய 1000 வேலி நிலங்களில் இன்று ஒரு நாளை அறுவடை செய்து தானியங்களை உணர்த்தி தானியங்களை கொண்டு சென்று இன்று ஒரே ஒரு நாளில் மட்டும் செய்ய வேண்டுமா? இன்று ஒரே ஒரு நாளில் இந்த ஒருவரா எப்படி சாத்தியமாக எப்படி சாத்தியமாகும் என்று கேட்க நீ கேட்டபடி நான் சும்மாவாடி கேட்டேன். சும்மாவா? தாய்க்கு தலைமகள், அந்த தலைமகள் வயிற்றிலே தலைச்சங்கரு, அந்த குழந்தையை ஈன்றெடுக்காமல் மாசமாவே கர்ப்பிணி கேட்டல்ல. நீ நரபலியை கொடுத்து விட்டு இப்படியெல்லாம் கொடுமை செய்வது என்று உண்மையாகவே தெரிந்திருந்தால் இந்த நரபலியை நான் கேட்டிருக்க மாட்டேன். இதுக்காக ஐயா பலி கொடுத்தாரு. எம்மா பெரிய தாலி அத்த பையனா இருந்தா கட்டின பொண்டாட்டிய பலி கொடுத்துரு. தாலி அத்த பையன் இல்லங்க, தாலியா இருந்தாலும் பரவாயில்ல, கை தடை நீங்க என்னுடைய மனைவியை இந்த வேலையெல்லாம் செய்ய தெரியாது. அவரு யாரு? அவர் எப்படிப்பட்ட ஆளு? அவர் வீரன், அவர் படம் என்ன வரவாள் வந்து ஆபரேஷன் அது இல்லையா, நீங்க சொல்லவே அம்மா மதியலன்னு சொல்லிட்டு அந்த கோபத்துல புடிச்சு தட்டுக்கிறாங்க. யார் அவன் மூஞ்ச பத்தி அதுங்க மணி என்ன ஆகுது, என்ன வேலை பண்ணிக்கிறீங்க? ஆனா தாவரக்கா மணி ஆகுது, என்ன டீ குடிச்சிருக்க? அந்த ஆள் மேல சொல்ற டீ ஊத்துறிய. சரி, இப்ப நீ எதுக்கு டீ ஊத்துற? ஆதார பாச்சே கட்டில வாச்சிக்கிறான்.
ஒரு நாள் பட்டு கவுந்துக்கணும். இதுக்கு வேற நான் நல்லி வச்சுருவோம். ஆமா, டீ வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துவாங்க. அனைத்து வேலையும் செய்து முடித்து விட்டாயா? இவன் சொல்றது உண்மையா? தெரியலங்க, நம்ம பின்னாடி போனா நம்ம கூட வந்து பின்னாடி வந்துட்டான். இத சொல்றதுலே இல்லையா? எப்படி நம்புறதா? எப்படியா? வந்து சொன்னா நீ செய்வ தெரியும். பாத்தியாரு கோவம் வரல. நீ சேர்த்து எப்படி இருக்காரு? அம்மா பேசுறது இல்ல, அதை நான் பார்த்தேன். அம்மா செஞ்சுதா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அதை பாரு. அம்மா மாதிரி மலை மாதிரி இருக்குதுங்க. என்ன நிக்குதா? என்னதியா? மொத்தமா நெல்லு. அம்மா நெல்லுதாங்க. ஹேய், யாரு கும்பல கோட்டா போறனா? எந்த கும்பலா? திடீர்னு பார்த்தா அம்மா இதுவும் நெல்லுதாங்க. இவ்வளவுமா? அம்மா நாளா அந்த கணக்கு எல்லாம் நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. போய் கணக்கு எழுதி எல்லாத்தையும் அமி முன்னா. அந்த கணக்கு என் பையன் நாயனு. நவீனியா? நவீன். பேருண்ணா நவீன். எப்ப மாத்து சொல்லுறா, வாடி பாப்பா. வினோத்துங்க. எப்ப மாத்தி மாத்தி சொல்லாதப்பா. அது எங்க அப்பா வேலு. வேறா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஒரே நாள் அறுவடை பண்ணுது. ஒரே நாள்ல மாதிரி மாலை மாதிரி நிக்குது பாரு. பரவாயில்ல. இப்ப சும்மா போட்டு நினைச்சா ஆமாங்க. இப்ப ஏற்பட்ட வேலைக்காரி வச்சுக்கிறாளே. ஆமாங்க. ஐய் சரியா வேலை செய்துட்டல போ. அண்ணா, நாம இவ்வளவு நேரம் எங்க நின்னுறோம்? தெரியாதா? நம்ம ஜுடுகாட்டுல நின்னுங்க. ஆடா போறமோக்கு நான் தெரியா. இது சுருவாடு. சட்டி சேனரமா சாம்பல் நின்னுமா. ஐயாவுடைய அரண்மனை. சாவேல் அதுல சுருகாட. யாரு சாவனன்ற? காட்டி என்ன சாவடி இதுலங்கறான் பாரு. பல்ல கச்சி நடிக்காத. இல்ல பல்லலாம் கடிக்கிறது இல்ல. எந்த பையனா? ஏய் நம்ம பையன் உள்ள போனா போறா. அடி சாத்தத்துல ஏறு. அவன் நாயாரியா? சரி நாயாரியா? பையா. உள்ள சாதி மொத்த பேரிட்டு வந்துருது கம்பெனிக்கு. என்னுடைய மனைவி இருந்திருந்தால் என் அரண்மனை எப்படியாடி இருந்திருக்கும்? எப்படியா இருந்திருக்கான்? எப்படி இருந்திருக்கான்? அட நக்கு எடுத்துப்பாங்க. என்னத்த எல்லாத்தையும் நக்கி தள்ளிட்டு. அவ்வளவு சுத்தமா வச்சிருப்பாங்க. முகத்தை பார்க்கலாம். இந்த முகத்தை பார்க்கணுமே அதுல. எப்படி அடி செருப்பு எடுத்துக்கோங்க எல்லாரும். எதுக்கு? அடிக்குதா? ஏய், ஐயோ நீ வாங்க. நம்ம சொல்றது கேளுங்க. எந்த தப்புமே தப்பா எடுத்துனா தான் தப்பு. தப்பா எடுத்துனா தப்பே கிடையாது. உங்களை பார்த்து எல்லாருமே ஒரு பயம். நீ எதிரில் வந்து அப்படியே கட்டிங்க. அப்படியே வச்சு மரியாதையா பவ்யம். நம்மளுங்க தொடர்பாடு தூக்கணாங்களா எதுக்கு? பெருக்கி வைவிடுவாங்க வாசல்ல. என் மாத்துல பெருக்கிறாங்கன்ற ஒயின் ஷாப் வாசல்ல, பக்கோடா கடை வாசல்ல, அந்த பஸ் ஸ்டாண்டு பாத்துருவாங்க. அப்படியே காலை ஊற்றி பசங்க இது வாசல்லாம் பெருக்கி. என்னுடைய மனைவி இருந்தால் என்னுடைய அரண்மனையை பெருக்கி சுத்தம் செய்து கோலம் போட்டிருப்பான். அதனால என் கொண்டாட்டி இல்ல. சரி சரி. அவனும் மனுஷன் நம்ம வந்து சொல்லாம தோன்றான். இப்ப நான் என்ன சாப்பிடுறேன்? நீ அவர் என்ன கேட்கற தெரியுமா? பணம் வாங்கிட்டு நீ மேடை போடு கத்தலாம் கூட நான் கத்தக்கூடாதான்னு கேட்கறாரு. அவர் கேட்கறாருங்க. அவர் கேட்கறது நான் ஏமாந்து வாங்குற உனக்கு பேச்சு பேசணும். கொடுக்குற அவர் பேசக்கூடாதா? பணம் தெளிச்சு அதை பெருக்கி அது உன நைனா கூப்பிட்டது நைனார். ஓ நாரு எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது. தெரியாது இந்த வேலை எல்லாம் தெரியாது. எங்க ஐயா விட்டாலே என்னமா வாசல்ல பெருக்கு வர மாதிரி தெரியுமா? உனக்கு கேடு உனக்கு
உலகத்தை கட்டி ஆளக்கூடிய ஆதிபராசக்தி. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்க என்ன செஞ்சு காட்டுங்க. ஏன் நானே செய்ய மாட்டேமா? ஆ. ஆளினால ஆயிராஜா வீட்டுல யாருன்னா பெத்தாங்க. எதுக்கு? பி வர்ற வரைக்கும் ஐயா தான். நான் செய்தா? இது என்ன நீ செய்ய போற? அம்மாவுக்கு தெரியாது, நான் அதை செய்ய மாட்டேன். அப்பவே சொன்னா தெரியுமா? எல்லாத்தையும் ஊத்திட்டு போவோம். நீங்க சொல்லி கொடுங்கடான்னு சொன்னேன் நானு. என்ன நுண்டிக்கிற? யாரு? பாவிங்க. அவரு கை கால ஆடுறாரு, நானா யாரு போடுறாங்களோ போடலையோ ஊருக்கு ஊரு மானத்தை வாங்கி மொத்த பேரு டான்ஸ் போடுற கம்பெனி என்ன போறாங்க போல வேலை வாங்கிறோம். அவன் வருமே தெரியல, அவன் துப்பிட்டா வருவான். எப்போதுமே தெரியுமா? பள்ளி கொள்ளும் பத்மநாபனே அவனே கஷ்டப்பட மாட்டான், நமக்கு என்னடா கஷ்டம்? பூமியில நினைக்கிற மாதிரி செய்ய, பாதியில இதுல போடுற மாதிரி பண்ணாத. ஏற்கனவே அடிச்ச அம்மா நாசம் பண்ணிக்கிறீங்க. நல்லா அழகாக மாலை எடுத்து குரங்கிட்ட பூ மாலை ஆட்டுற மாதிரி மொத்த கட்டி அடிக்கிற மாதிரி அடிக்கிறிய. மொப்ப மூட்டை கட்டி அடிக்கணும்ன்றான். நீ மேல மேல கட்டி அடிக்கிற. என்ன பண்ண என்ன அனுபவிச்சுக்கிற? நீ கல்யாணம் பண்ணிட்டியா? அப்படிங்க நீ நேத்த தான் பிறந்த பழுது 4 கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற. தப்பு இல்ல. உன் ஜாமார்த்தியம், உன் கை உழைப்பு, உன் வாய் உழைப்பு. அவன் அடிச்சு மாட்டான். உன் மொண்டாட்டி காப்பாத்து, நீ 4 கட்டிக்க 40 கட்டிக்கோ. அது உன் சாமர்த்தியம், காப்பாத்துற திறமை. 4 பொண்டாட்டி கட்டி ஊட்ட விட்டுட்டு கம்பெனில இருக்கிற 6 பொம்பளை சேர்ந்து ஜூத்து பின்னாடி ஜூத்தி நலற. நீ 6 பேர் தான். அது யாருடா?
அது எங்க பொண்ணு யாருயா? எங்க பொண்ணுதான் போட போட முன்னூறு ராடு மோதி மட்டும் கேஸ் உனக்குப்பா இன்னும் எத்தனை பண்றதா உத்தேசம் இன்னும் ஒண்ணு சேர்த்து 9 பொண்ணு கூடி சீக்கிரம் அடுத்த வருஷம் புட்டாசி மாசம்லாம் ஒண்ணு 9 ஆக்கிடுறேன் இரு. பாகலாம் ஆகிடுமா பயமாக்குது இருக்கு ஐயா பரவாயில்ல எங்களை நீ கம்மனு உட்காந்து கேட்டு நியாயமா இல்ல வாங்கிட்டு போய் உட்காந்து அறிவு கொடுக்கேனா நான் மூஞ்சில வையா ஏய் பொண்ணாக்கு நாயின் துயர் ஒற்றுமா இல்லை அநியாயம் இது நான் என்ன செய்யுவேன் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க பாருங்க அரண்மனையை மட்டும் நீங்க சுத்தம் செய்ய சொன்னீங்க அம்மாவை ஆனா அம்மா பெருகிச்சு சாணி தெளிச்சு பெருகிச்சதான் அவ்வளவுதான் ஆனா இந்த வீட்டு வேலை கிடக்குறான் பாரு வீட்டு உப்பு துணுக்குறான் சோத்தி துண்ணு இருப்பான் இம்மத்தையும் சாப்பிட்டதுனால தான் அவனுக்கு உரைக்குது அரண்மனை மட்டும் இல்ல அரண்மனைக்கு வெளியே இருக்கிற குப்பை மொத்தி பெருகி வாரி வச்சுக்கிறான் பாரு பேரு போறீங்கன்னா நான் சொன்னேன் அவ்வளவு சுத்தம் செய்யற சுத்தம் சோறு போடும் இந்த உலகத்திலே உன்னை பத்தி பேர் பேசுறாங்க ஒரு பாலசாலி யாரும் கிடையாது கிடையாது ஒரு பராக்கிரமசாலி யாரும் கிடையாது நம்ம யாரு இந்த உலகத்தை உருவாக்கணுமா அவங்களே இப்படி எல்லாம் அச்சு வச்சு வேலை வாங்குறானே இதெல்லாம் ஒன்று தான் ஒவ்வொன்று படுது என்ன ஒண்ணு என்னடா குப்பின்னா என்ன பண்றதுன்னு தெரியலங்க ஐயா என் தலையில தான் கொடுத்தான் அப்படியே விடாத சாப்பிட்ட மாதிரி வீட்டுல 2 ஆடுக்குது வெள்ளாடு 4 ஆடு ஒண்ணு காலில் கட்டுரு பொய் வரத்துக்குள்ள மொத்தம் தேய்ந்து துண்டு விடுவாங்க ஆள் இட்டு போலாம் பொறுமையா என்னத்தா ஆடு அங்குது நீ சுருக்கம்மா பெஸ்ட் போட்டுக்கிறேன் அவர் கைத்துக்கு போடுறியா இல்ல ஆட்டு கைத்துக்கு போட்டுக்கிறியா போன போன பேசிக்கிறேன் ஐயா அந்த செடி பழிக்குதுங்க இது என்ன வேலை இது என்ன ஐயா இங்க வா எச்ச கிளாஸ் பேப்பர் இதெல்லாமாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு வீட்டா வீட்டா விடுடா நீ ஒழுங்கா சுத்தம் செய்து நான் சரியா செய்வேன் கிட்ட போவாத செத்துருவேன் இதெல்லாம் தள்ளு அவட்ட குழம்பு ஆமா குழம்பு போடுறியா தெரியாது